ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல். நான் உங்கள் பிரகாஷ். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நம்ம நிறைய நாள் கெஸ் பண்ணோம். அந்த மாதிரி என்ன அப்படின்னா, அமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, பொது தேர்வு எப்போ நடைபெறும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது சட்டமன்ற தேர்தல் சிஎம்கான எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி தான் ஸ்கூல் எக்ஸாம்ஸ்குள்ள டேட்டை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து மே மாதம் எலெக்ஷன் அப்படின்னா ஏப்ரல் மந்த் எக்ஸாம் வைக்க முடியாது. 10th 11th 12th 3 பேர் இருக்காங்க. 3 பேருக்கு எக்ஸாம் வைக்கணும்னா கண்டிப்பாக சாலிடாக 1 மந்த் வேணும். 30 days இருந்தால் தான் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ ஏப்ரல் மந்தில் வைக்கலாம். மே மந்த் எலெக்ஷன் அப்படின்னா ஏப்ரல் மந்தில் வைக்கலாம்னா போர்ஷன் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, பிகாஸ் ஸ்கூல் இன்னும் ரீஓப்பன் பண்ணல. ஸோ அதனால் அதுவும் டவுட் தான். ஸோ மே மந்த்துக்கு அப்புறம் ஜூன் அல்லது ஜூலை அல்ல நம்ம ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆகஸ்ட்டில் வச்சுட்டு ப்ளூ பிரிண்ட்லாம் கொடுத்து அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பாடு பண்ணாலும் பண்ணலாம். ஸோ இப்போ டெய்லி நம்மளுக்கு ஒரு நியூஸ் அப்டேட் கிடச்சிட்டே இருக்குது. நேற்று பொதுத் தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி பொதுத் தேர்வு தேதி என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்து சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் இருப்பாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் கிட்ட தமிழ்நாட்டில் எலெக்ஷன் டேட் என்ன அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி வாங்கிட்டாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ப்ராசஸாக இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த நியூஸஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.